அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது முக்கியமா இந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளில் தோள்பட்டையில் வலி நிறைய பேருக்கு திடீர்னு வர ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, சதை வலுவிழந்து போயிடுறது. அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த திசுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட எலாஸ்டிசிட்டி பவர் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மூட்டு பகுதி பார்த்தீங்கன்னா அந்த சப்ளக்சேஷன் ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டைக்கு பக்கத்தில் போகக்கூடிய சில நரம்புகள்லையும் முக்கியமான நரம்பு ஆக்சிலரி நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நரம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெச்சாக ஆக ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு தோள்பட்டை மூவ்மெண்ட் பாதிப்பு மட்டும் இல்லாமல் தோள்பட்டை வலியும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, இந்த தோள்பட்டை அசைவு ரொம்ப நாள் சரியா உங்களுக்கு வராமல் இருந்துச்சுன்னா, இதை சுற்றி இருக்க சதைப்பகுதி அத்தனையும் பார்த்தீங்கன்னா டைட்டாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு பாதிப்பு முழுக்க முழுக்க தசை பகுதியில் இருக்கும். அப்படி தசை பகுதியில் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த தசை பகுதியில் டைட்னஸை குறைச்சிட்டு மறுபடியும் இவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணோம்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கு சரி பண்ணிடலாம். ஓகே. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகளும் வரும். இந்த ஸ்ட்ரோக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் ஹேண்ட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த வலி பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டையில் ஆரம்பிச்சு கை வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ரைட். சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெயின் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால பார்த்தீங்கன்னா உணரவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உளைச்சலாம் இருக்கும். சரிங்களா? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்னால ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள். இதுக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த ஐஎஃப்டி டென்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எண்முறை மருத்துவத்தில் இதுக்கு மருத்துவம் இருக்கு. இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு அந்த நர்வ் கண்ட்ரோல் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு வலி குறையும். நம்ம மறுபடியும் திரும்பி எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இவங்களுக்கு அந்த பழைய மூமெண்ட்டை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.